பொது அறிவு பகுதியிலிருந்து வரலாறு மற்றும் அறிவியல் பகுதியிலிருந்து, அதாவது 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டினை உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தமானது தனது காந்தத்தன்மையை எப்பொழுது இழக்கும்? காந்தமானது தனது காந்தத்தன்மையை எப்போது இழக்கும் அப்படின்னா, வெப்பப்படுத்தும் போது, உயரத்திலிருந்து கீழே விழும்போது, சுத்தியால் தட்டும் போது, அனைத்தும் சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது. செகண்ட் கொஸ்டின், உலகிலேயே முதல் புல்லட் ரயிலை அறிமுகம் செய்த நாடு? உலகிலேயே முதல் புல்லட் ரயிலை அறிமுகம் செய்த நாடு ஆப்ஷன் சி ஜப்பான். தேர்ட் கொஸ்டின், காந்தத்தின் விளக்கும் பண்புகள் பற்றிய வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். வாக்கியம் 1, ஓரின முனைகள் ஒன்றை ஒன்று கவரும். வாக்கியம் 2, வேறின முனைகள் ஒன்றை ஒன்று விளக்கும். சரியான விடை ஆப்ஷன் டி. வாக்கியம் 1 மற்றும் 2 தவறு. 2 வாக்கியங்களுமே தவறானது. ஃபெர்ரோ காந்த பொருள்களை வெப்பப்படுத்தும் பொழுது அவை ஆப்ஷன் பி பாரா காந்தமாக மாறும். பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு. பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ நியோடியம். காந்தவியலின் அடிப்படை கோட்பாடுகளை நிறுவியவர் ஆப்ஷன் டி கில்பர்ட். த மேக்னடைட் என்ற நூலினை வெளியிட்டவர் ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹில்பர்ட். எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் ஆப்ஷன் ஏ மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். கால்வனாமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ உயர் மின்தடை ஒன்றை தொடர் சுற்றில் இணைக்க வேண்டும். மிகவும் வலிமையான இயற்கை காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ மேக்னடைட். காந்தப்புலத்தின் அலகு ஆப்ஷன் ஏ டெஸ்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மின்மோட்டாரில் ஏற்படுவது ஆப்ஷன் சி மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக. ஒரு மனித மூளையின் காந்தப்பாய அடர்த்தி ஆப்ஷன் ஏ ஒரு பிகோ டெஸ்லா. ஒரு மின் இயற்றி ஆப்ஷன் டி இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவது. வாக்கியம் 1, வெப்பத்தொடரில் உள்ள இரு பொருட்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை வெப்ப சமநிலையில் உள்ளன எனலாம். வாக்கியம் 2, இரு பொருட்கள் வெப்ப சமநிலையில் உள்ளபோது ஒன்றின் வெப்பநிலை மற்றொன்றை பாதிப்பது இல்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. நமது உடலின் சராசரி வெப்பநிலை ஆப்ஷன் டி 37 டிகிரி செல்சியஸ். கூற்று 1, சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன. கூற்று 2, போரோசிலிகேட் கண்ணாடியின் பைரக்ஸ் கண்ணாடி என்று அழைக்கப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. கீழ்கண்டவற்றுள் மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க பயன்படுவது ஆப்ஷன் பி ஆல்கஹால். மருத்துவ வெப்பநிலைமானியில் காணப்படும் அளவுகோல் ஆப்ஷன் ஏ செல்சியஸ் பாரன்ஹீட். பொறுத்துக, வெப்பநிலை செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். அறை வெப்பநிலை சராசரியாக 23 டிகிரி செல்சியஸ். தனிச்சுழி வெப்பநிலை -273.15 டிகிரி செல்சியஸ். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அலகுமுறை ஆப்ஷன் ஏ கெல்வின்.
வெப்பநிலைமானியில் உள்ள குமிழியானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம். வெப்பநிலைமானியில் உள்ள குமிழியானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் பொழுது அதில் உள்ள திரவம் என்ன ஆகும் அப்படின்னா விரிவடைகிறது. ஆப்ஷன் ஏ விரிவடைகிறது. பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம். பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம். ஆப்ஷன் டி கலோரிமீட்டர். இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள். இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள். ஆப்ஷன் டி நீர். உணவுப் பொருள்களில் உள்ள ஆற்றலின் அளவை குறிப்பிடும் அலகு. உணவுப் பொருள்களில் உள்ள ஆற்றலின் அளவை குறிப்பிடப்படும் அலகு. ஆப்ஷன் பி கிலோ கலோரி. வெற்றிடக்குடுவியை கண்டுபிடித்தவர். வெற்றிடக்குடுவியை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் பி சர் ஜேம்ஸ் திவார். ஒரு பொருளினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படும் உபகரணம். ஒரு பொருளினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படும் உபகரணம். ஆப்ஷன் ஏ கலோரிமீட்டர். ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. ஆப்ஷன் சி வெப்ப ஏற்புத்திறன். அதிக வெப்பநிலையில் உள்ள பொருள் வெப்ப ஆற்றலை இழப்பதால் அதன் வெப்பநிலை என்னவாகும்? அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருள் வெப்ப ஆற்றலை இழப்பதால் அதன் வெப்பநிலை குறையும். ஆப்ஷன் ஏ குறையும். செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்ற தேவையான சமன்பாடு. செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்ற தேவையான சமன்பாடு. ஆப்ஷன் ஏ F = C × 9/5 + 32. குளிர்சாதன பெட்டியில் பயன்படும் திரவம். குளிர்சாதன பெட்டியில் பயன்படும் திரவம். ஆப்ஷன் பி ஃப்ரியான். வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுவதலின் SI அலகு. வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் SI அலகு. ஆப்ஷன் பி ஜூல். மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமைவது. மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமைவது. ஆப்ஷன் பி சார்லஸ் விதி. நல்லியல்பு வாயு சமன்பாடு. நல்லியல்பு வாயு சமன்பாடு. ஆப்ஷன் ஏ PV = RT. தொண்டை மண்டலம் என்ற எந்த அரசின் மையப்பகுதியாக இருந்தது? தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது எந்த அரசோட மையப்பகுதியாக இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் டி பல்லவர். பல்லவர்கள் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. 1 மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு. 2 இரண்டாம் புலிகேசியின் ஐஹோல் கல்வெட்டு. இதில் எது சரி அப்படின்னா ஆப்ஷன் சி 1, 2 சரி. ரெண்டுமே சரியானது. கூற்று 1 பல்லவ பேரரசை உருவாக்கியவர் சிம்மவிஷ்ணு. கூற்று 2 சிம்மவிஷ்ணுவின் மகன் 2ஆம் சிம்மவர்மன். சரியான விடை ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, 2 தவறு. வாக்கியம் 1 தமிழகத்தில் கணபதி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் பரஞ்சோதி. வாக்கியம் 2 வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்றவர் காரவேலன். சரியான விடை ஆப்ஷன் சி. வாக்கியம் 1 சரி, 2 தவறு. முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர். முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர். ஆப்ஷன் பி அப்பர். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர். ஆப்ஷன் டி 2ஆம் நரசிம்மவர்மன். மத்தவிலாசன் குணபாரன் என அழைக்கப்படுபவர். மத்தவிலாசன் குணபாரன் என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி 1ஆம் மகேந்திரவர்மன். வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர். வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ 1ஆம் நரசிம்மவர்மன்.
பல்லவர் கால பாறை குடைவரை கோயில்கள் எந்த பாணியில் அமைந்துள்ளது? பல்லவர் கால பாறை குடைவரை கோவில்கள் எந்த பாணியில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன் பாணி. நியாயபாஷ்யா என்னும் நூலை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ வாத்ஸ்யாயர். காவிய தரிசனம் என்னும் நூலை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ தண்டின். மகாபாரதத்தை பாரத வெண்பா என தமிழில் மொழிபெயர்த்தவர்? மகாபாரதத்தை பாரத வெண்பா என தமிழில் மொழிபெயர்த்தவர்? ஆப்ஷன் டி பெருந்தேவனார். சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர்? சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர்? ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜன். கங்கை கொண்டான், அதாவது கங்கையை கைப்பற்றியவர் என்று பட்டம் பெற்றவர்? கங்கை கொண்டான் என்ற பட்டம் பெற்றவர்? ஆப்ஷன் சி முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை மணந்த சாளுக்கிய இளவரசன்? முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை மணந்த சாளுக்கிய இளவரசன்? ஆப்ஷன் ஏ விமலாதித்யன். சோழ சாளுக்கிய மரபின் முதல் அரசர்? சோழ சாளுக்கிய மரபின் முதல் அரசர்? ஆப்ஷன் ஏ முதலாம் குலோத்துங்கன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சோழர் காலத்தின் நிர்வாக வரிசை முறை? சோழர் காலத்தின் நிர்வாக வரிசை முறை? ஆப்ஷன் ஏ மண்டலம், நாடு, கூற்றம், கிராமம். சைவ திருமுறைகளை தொகுத்தவர்? சைவ திருமுறைகளை தொகுத்தவர்? ஆப்ஷன் டி நம்பியாண்டார் நம்பி. சோழர் காலத்தில் கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சோழர் காலத்தில் கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ அஞ்சுவண்ணத்தார். வலிமைமிக்க முதல் பாண்டிய அரசர்? வலிமைமிக்க முதல் பாண்டிய அரசர்? ஆப்ஷன் சி அரிகேசர மாரவர்மன். ஆப்ஷன் சி அரிகேசரி மாரவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மார்கோபோலோ காயலுக்கு வருகை புரிந்த ஆண்டு? மார்கோபோலோ காயலுக்கு வருகை புரிந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1288, 1293. பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம்? பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம்? ஆப்ஷன் ஏ காயல்பட்டினம். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர்? பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர்? ஆப்ஷன் சி சேரன் செங்குட்டுவன். கரிகாலன் தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்த இடம்? கரிகாலன் தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்த இடம்? ஆப்ஷன் ஏ வெண்ணி. கீழ்கண்டவற்றுள் முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்களில் தவறானவர்? இளஞ்சேட் சென்னி, கரிகால வளவன், கோச்செங்கனான், கிள்ளிவளவன், பெருநற்கிள்ளி, நெடுஞ்சேரலாதன். சரியான விடை ஆப்ஷன் டி 6 சரி. அதாவது ஆப்ஷன் டி 5, இங்க 5 தான் வரும். அதாவது நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிறது தான் இதுல தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாண்டியர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்பட்டவர்? பாண்டியர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ நெடுஞ்செழியன். பொறுத்துக, சேரர், முசிறி, தொண்டி, சோழர், புகார், பாண்டியர், கொற்கை. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3. ஏலிசி வல்லான் என அழைக்கப்படும் மன்னன்? ஏலிசி வல்லான் என அழைக்கப்படும் மன்னன்? ஆப்ஷன் ஏ கரிகாலன். முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர்? முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர்? ஆப்ஷன் சி பிளினி. முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து எத்தனை ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தார்கள்? முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து எத்தனை ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தார்கள் அப்படின்னா ஆப்ஷன் பி 2. பொறுத்துக, படைமுகாம். படைமுகாம் அப்படின்னா படை வீடு. புறக்காவல் படைகள் அப்படின்னா தண்டநாயகம். தலைவர் அப்படிங்கிறது படை முதலி. படைத்தளபதி அப்படின்னா
சாரி, அதாவது படைமுகம் அப்படிங்கிறது படை வீடு, புறக்காவல் படைகள் அப்படிங்கிறது நிலைப்படை, தலைவர் அப்படின்னா படை முதலி, படைத்தளபதி அப்படிங்கிறத தண்டநாயகம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 3, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொது ஆண்டு 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு எந்த நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது? பொது ஆண்டு 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு எந்த நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது அப்படின்னா ஆப்ஷன் பி கிராமம். சோழர்கள் காலத்தில் களம் என்பது எத்தனை கிலோ ஆகும்? சோழர் காலத்தில் களம் என்பது எத்தனை கிலோ ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி 28 கிலோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்மதேயம் என்பது ஆப்ஷன் ஏ பிராமணர்களுக்கு வரி விலக்குடன் அளிக்கப்பட்ட நிலம். இந்தியாவின் முதல் தேசிய டால்பின் ஆராய்ச்சி மையம் எந்த நதிக்கரையில் திறக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் தேசிய டால்பின் ஆராய்ச்சி மையம் எந்த நதிக்கரையில் திறக்கப்பட்டது? ஆப்ஷன் சி கங்கை. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகள் பற்றிய தகவல்களில் தவறானது. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகள் பற்றிய தகவல்களில் தவறானது ஆப்ஷன் டி சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது மற்றும் மெய்பிம்பம் ஆகும். அலைநீளத்தின் அடிப்படையில் சரியான ஏறுவரிசை. அலைநீளத்தின் அடிப்படையில் சரியான ஏறுவரிசை ஆப்ஷன் ஏ பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும்? வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும்? ஆப்ஷன் பி சிவப்பு. இரண்டாம் நிலை நிறங்களுக்கு எடுத்துக்காட்டு மெஜந்தா, சயான், மஞ்சள். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி தலைகீழாக எழுதப்படுவதற்கு காரணம். ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி தலைகீழாக எழுதப்படுவதற்கான காரணம் ஆப்ஷன் பி சமதள ஆடியின் இடவளம் மாற்ற பண்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்கியம் 1 லென்ஸின் திறன் டயாப்டர். வாக்கியம் 2 சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படும் புகைப்படம் எடுக்கும் முறைக்கு சோலோகிராஃபி என்று பெயர். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஊடகத்தின் ஒளியின் திசைவேகத்திற்கும் உள்ள தகவு. காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஊடகத்தின் ஒளியின் திசைவேகத்திற்கும் உள்ள தகவு ஆப்ஷன் டி ஊடகத்தின் ஒளிவிலகல் எண். நகைகள் மற்றும் ஆடை வடிவமைப்பு துறையில் புதிய வடிவம் மற்றும் வண்ணங்களை உருவாக்க பயன்படுவது. நகைகள் மற்றும் ஆடை வடிவமைப்பு துறையில் புதிய வடிவம் மற்றும் வண்ணங்களை உருவாக்க பயன்படுவது ஆப்ஷன் பி கலைடாஸ்கோப். பொறுத்துக பொருட்கள் அதோட ஒளிவிலகல் எண் கொடுத்துருக்காங்க. காற்று 1.00, நீர் 1.33, மண்ணெண்ணெய் 1.41, சாதாரண கண்ணாடி 1.55. சரியான விடை ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. முகம் பார்க்கும் கண்ணாடியின் பின்புறம் பூசப்பட்டுள்ள முலாமின் கலவை அலுமினியம், இரும்பு, வெள்ளி, செம்பு. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்கியம் 1 எரிக்கும் ஆடிகள் என்ற நூலினை எழுதியவர் டயோகில்ஸ். வாக்கியம் 2 வெற்றிடத்தின் வெளியே செல்லும் ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. பொறுத்துக ஸ்னெல் விதி. ஆப்ஷன் 3 நிறப்பிரிகை வானவில், ஒளிவிலகல் எண் C/V, பன்முக எதிரொலிப்பு கலைடாஸ்கோப். சரியான விடை ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. ஸ்னெல் விதி 3, நிறப்பிரிகை 4, ஒளிவிலகல் எண் 2, பன்முக எதிரொலிப்பு கலைடாஸ்கோப். நெக்ஸ்ட் கொஸ்டின், வைரத்தின் ஒளிவிலகல் எண். வைரத்தின் ஒளிவிலகல் எண் ஆப்ஷன் சி 2.41.
வாக்கியம் 1 கானல் நீர் தோன்ற காரணம் முழு அக எதிரொலிப்பு. கானல் நீர் தோன்ற காரணம் முழு அக எதிரொலிப்பு. வாக்கியம் 2 ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் தகவல் தொடர்பு என்பது மொத்த அக பிரதிபலிப்பு அடிப்படையில் திகழ்கிறது. சரியான விடை ஆப்ஷன் பி. வாக்கியம் 1, 2 சரி. இலை ஒளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இலை ஒளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி. நரீந்தர் கபானி. வாக்கியம் 1 கண்ணூறு ஒளியில் ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும். வாக்கியம் 2 ஒளியானது இரு வேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அடையும் போது அது பகுதியளவு எதிரொலிக்கும் பகுதியளவு விலகல் அடையும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. வாக்கியம் 1, 2 சரி. ஒளிவிலகலின் ஸ்னெல் விதி. ஒளிவிலகலின் ஸ்னெல் விதி ஆப்ஷன் பி. மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக தோன்ற காரணம். மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக தோன்ற காரணம் ஆப்ஷன் பி. மீ ஒளிச்சிதறல். விழிக்கோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளி புகும் படலம் மற்றும் கண்தானத்தின் போது வழங்கப்படும் பகுதி. விழிக்கோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளி புகும் படலம் மற்றும் கண்தானத்தின் போது வழங்கப்படும் பகுதி ஆப்ஷன் சி. கார்னியா. வாக்கியம் 1 தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படும் ஆடி குவி லென்ஸு. வாக்கியம் 2 கிட்டப்பார்வையை சரி செய்ய பயன்படும் ஆடி குழி லென்ஸு. சரியான விடை ஆப்ஷன் பி. வாக்கியம் 1, 2 சரி. பொறுத்துக கிட்டப்பார்வை மயோபியா, தூரப்பார்வை ஹைப்பர் மெட்ரோபியா, லென்ஸின் திறன் டயாப்டா, விழி ஏற்பமைவு திறன் பிரஸ்பைபோபியா. சரியான விடை ஆப்ஷன் பி. 4, 3, 1, 2. முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர். முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் ஆப்ஷன் சி. ஜோஹன் லிப்ரஸே. ஆப்ஷன் சி. ஜோஹன் லிப்ரஸே 1608. கண்ணாடியின் தள விளைவு கோணம். கண்ணாடியின் தலை விளைவு கோணம் ஆப்ஷன் பி. 57.5 டிகிரி செல்சியஸ். வாக்கியம் 1 ஒளியின் செறிவின் அளவு டெசிபல். வாக்கியம் 2 பார்வை புலம் அதிகமாக இருப்பது குவி ஆடி. சரியான விடை ஆப்ஷன் ஏ. வாக்கியம் 1, 2 சரி. வாக்கியம் 1 இரு குவிய லென்ஸ் உருவாக்கியவர் பெஞ்சமின் பிராங்க்லின். வாக்கியம் 2 மனித காதுகளால் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழ் உள்ள அல்லது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலுள்ள அதிர்வெண்களுடன் கூடிய ஒலிகளை கேட்க முடியாது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. வாக்கியம் 1, 2 சரி. சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுத்தப்படுவது. சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுத்தப்படுவது ஆப்ஷன் சி. மீயொலி. வாக்கியம் 1 இசிஜி எடுக்கப்படும் பொழுது பி அலையின் கால அளவு 0.1 வினாடி. வாக்கியம் 2 இசிஜியை கண்டுபிடித்தவர் ஈந்தோவன். சரியான விடை ஆப்ஷன் ஏ. வாக்கியம் 1, 2 சரி. ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர். ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ. தாமஸ் ஆல்வா எடிசன். நில அதிர்வு அலைகளின் ஆய்வுகளை கையாளும் அறிவியலின் கிளை. நில அதிர்வு அலைகளின் ஆய்வுகளை கையாளும் அறிவியலின் கிளை ஆப்ஷன் பி. சிஸ்மோலஜி. பொறுத்துக ஹைட்ரோஃபோன் நீருக்கு அடியில் ஏற்படும் சத்தத்தை அளக்க. பாரோமீட்டர் வளிமண்டல அழுத்தத்தை அளக்க. அனிமோமீட்டர் காற்றின் திசைவேகத்தை அளக்க. சிஸ்மோமீட்டர் பூகம்ப உக்கிரம் அளக்க. சரியான விடை ஆப்ஷன் பி. 4, 3, 2, 1. நில அதிர்வு அலைகளின் ஆய்வுகளை கையாளும் அறிவியலின் கிளை. நில அதிர்வு அலைகளின் ஆய்வுகளை கையாளும் அறிவியலின் கிளை ஆப்ஷன் அறிவியலோட கலை ஆப்ஷன் பி. சிஸ்மோலஜி. மீயொலி வேகத்தில் செயல்படுவதில் தவறானது. மீயொலி வேகத்தில் செயல்படுவதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி. ரயில் வண்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சோனார் கருவியின் பயன்களில் தவறானது. சோனார் கருவியின் பயன்களில் தவறானது ஆப்ஷன் டி. வௌவால்கள் இவ்வொலியை பயன்படுத்துகிறது.
வாக்கியம் 1 தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரகாம் பெல். வாக்கியம் 2 ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் ரிலே லீனக். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. மகப்பேறியியல் துறையில் அல்ட்ராசோனோகிராஃபி கருவியில் பயன்படுவது. மகப்பேறியியல் துறையில் அல்ட்ராசோனோகிராஃபி கருவியில் பயன்படுவது ஆப்ஷன் பி எதிரொலிப்பு விதி. சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் செப்பு பட்டயங்களில் தவறானவை. கேள்விக்குறி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு, காசக்குடி செப்பேடு, அரச்சலூர் செப்பேடு. சரியான விடை ஆப்ஷன் சி 3, 4. சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற சேர அரசர் சேரன் செங்குட்டுவன். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனின் தம்பி சீத்தலை சாத்தனார். இதில் சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. சேரன் செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள், இங்கே சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாக்கியம் 1 தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். வாக்கியம் 2 தொல்காப்பியமானது சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். சோழ அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் கரிகால சோழன். கரிகால சோழனின் இயற்பெயர் திருமாவளவன். கரிகாலனுக்கு திருப்பு முனையாக அமைந்த போர் வெண்ணி போர். சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 3மே சரியானது. ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது? ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது? ஆப்ஷன் ஏ கலிங்க நாட்டு காரவேலன். கூற்று 1 கொற்கையின் தலைவர் என பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் போற்றப்படுகிறார். கூற்று 2 நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் முதுகுடும்பி பெருவழுதி. சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. வாக்கியம் 1 சங்க காலத்தில் அரசுரிமை பரம்பரையானது. வாக்கியம் 2 அரசர் கோ என அழைக்கப்பட்டார். சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் 1, 2 சரி. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என பிளினி தன்னுடைய எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என பிளினி தன்னுடைய எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் பி இயற்கை வரலாறு. ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண் முறை. ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண் முறை ஆப்ஷன் சி அழித்து எரித்து சாகுபடி. மூத்தோர்களை கொண்ட மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மூத்தோர்களை கொண்ட மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சபா. ரிக்வேத கால மக்கள் வணங்கிய தெய்வங்களை சரியாக பொருத்துக. பிருத்வி நிலம், அக்னி நெருப்பு, வாயு காற்று, வருணன் மழை. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்களை சரியாக பொருத்துக. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, கீழடி சிவகங்கை, பொருந்தல் திண்டுக்கல், பையம்பள்ளி வேலூர், கொடுமணல் ஈரோடு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 5, 4, 3, 2, 1. தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டது குறித்தும் எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டது குறித்தும் எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி பெரிப்ளஸ். தமிழ்நாட்டின் நினைவு கற்கள் உள்ள இடங்களை பொறுத்துக. சிங்கரிபாளையம் திருப்பூர், வெம்பூர் தேனி, நரசிங்கம்பட்டி மதுரை, குமரிக்கல் பாளையம் கொடுமணல் ஈரோடு. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. வாக்கியம் 1 வாய்மையே வெல்லும் எனும் சொல் முண்டக உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. வாக்கியம் 2 உபநிடதங்களின் எண்ணிக்கை 108. சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் 1, 2 சரி. கூற்று 1 இந்திய அரசு சின்னம் சாரநாத் தூணிலிருந்து எடுக்கப்பட்டது. கூற்று 2 இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. சரியான விடை ஆப்ஷன் சி 2 கூற்றுகளுமே சரியானது. வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது?
வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் பி 6 1 பங்கு. பொறுத்துக. கீழடி, பகடை, பொருந்தல், கொழுமுனைகள், கொடுமணல், சுழல் அச்சுகள், ஆதிச்சநல்லூர் தங்க ஆபரணங்கள். சரியான விடை ஆப்ஷன் டி 1 2 3 4. கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று வர்ணித்தவர் யார்? கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று வர்ணித்தவர் ஆப்ஷன் பி வில் டூரண்ட். பொறுத்துக. 21வது தீர்த்தங்கரர் நாமிநாதர், 22வது தீர்த்தங்கரர் நேமிநாதர், 23வது தீர்த்தங்கரர் பார்ஷவநாதர், 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 3 4 1. சமண சமயத்தை பற்றிய தகவல்களில் தவறானது. சமண சமயத்தை பற்றிய தகவல்களில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி மகாவீரரின் பெற்றோர் சுத்தோதனர் மாயாதேவி என்பது தவறானது. பொறுத்துக. மதம், திருவிழாக்கள் கொடுத்துருக்காங்க. சமணம் பரிஜுனன், சமணம் அப்படிங்கிறது பரியுஜனன். புத்தம் அப்படின்னா வெஷாக். இந்து மகா சிவராத்திரி. இஸ்லாம் ரமலான். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 2 3 4. வாக்கியம் 1. மகாவீரர் தனது 72 வயதில் பாவபுரி என்ற இடத்தில் உயிர் நீத்தார். வாக்கியம் 2. சமணர்களின் புனித நூல் அங்கங்கள் பூர்வங்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1 2 சரி. கீழ்கண்டவற்றுள் மகாவீரர் பற்றிய கூற்றுகளில் சரியானவை. மகாவீரர் பீகார் மாநிலம் வைசாலி அருகே உள்ள குந்தா கிராமத்தில் வைசியர் வம்சத்தில் பிறந்தார். மகாவீரரை பின்தொடர்ந்தவர்கள் ஸ்வேதம்பரர்கள் ஆவர். ஜூனர் என்றால் வெற்றியாளர் என்று பொருள். சரியான விடை ஆப்ஷன் பி 3 மட்டும் சரி. கவுந்தியடிகள் என்பவர். கவுந்தியடிகள் என்பவர் ஆப்ஷன் சி சமண பெண் துறவி. புத்தர் கூறிய நல்வழி பாதை. புத்தர் கூறிய நல்வழி பாதை ஆப்ஷன் பி 8. புத்தர் தனது முதல் சொற்பொழிவை நிகழ்த்திய இடமான சாரநாத் மான் பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? புத்தர் தனது முதல் சொற்பொழிவை நிகழ்த்திய இடமான சாரநாத் மான் பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். விகாரைகள். விகாரைகள் என்பது ஆப்ஷன் சி மடாலயங்கள் மற்றும் அல்லது துறவிகள் வாழும் இடங்கள். பொறுத்துக. புத்த மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள். முதல் மாநாடு ராஜகிருதம், 2வது மாநாடு வைசாலி, 3வது மாநாடு பாடலிபுத்திரம், 4வது மாநாடு காஷ்மீர். சரியான விடை ஆப்ஷன் சி 1 2 3 4. வாக்கியம் 1. தமிழ் மொழி முதலில் தமிழ் பிராமி வரி வடிவத்தில் எழுதப்பட்டது. வாக்கியம் 2. மணிமேகலை, குண்டலகேசி ஆகிய நூல்கள் புத்த சமயத்தை பற்றி கூறுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1 2 சரி. வாக்கியம் 1. அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என குறிப்பிடப்பட்டவர்கள் சேரர்கள். வாக்கியம் 2. பாண்டியர்களை குறிப்பிடும் அசோகருடைய கல்வெட்டு 13ஆம் பாறை கல்வெட்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1 2 சரி. கூற்று. கொல்லிமலையில் ஆட்சி புரிந்த குறுநில மன்னன் வல்வில் ஓரி. காரணம் வல்வில் ஓரி திருவிழா தமிழகத்தில் ஆடி மாதம் கொண்டாடப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று சரி. கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு ஆப்ஷன் ஏ புகழூர். காயல் சிறந்த நகரம் என்ற விவரத்தை வெனிஸ் நகர பயணி. காயல் சிறந்த நகரம் என்ற விவரித்த வெனிஸ் நகர பயணி யார் அப்படின்னா ஆப்ஷன் சி மார்கோ போலோ. பொறுத்துக. கல்வெட்டியல். கல்வெட்டியல் அப்படிங்கிறது கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது. காலவரிசை குறிப்புகள் அப்படிங்கிறது முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. மேய்ச்சல் வாழ்க்கை அப்படிங்கிறது கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள். புடைப்பு மணிகள் அப்படிங்கன்னா விலையுயர்ந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரணம். அரிக்கமேடு அப்படிங்கிறது சங்ககால துறைமுகம். சரி.
சரியான விடை ஆப்ஷன் டி 4, 1, 5, 3, 2. செயற்கை நுண்ணறிவு பற்றிய இந்தியாவின் முதல் ஹிந்தி திரைப்படமான ரா எங்கு நடந்தது? அதாவது ரா செயற்கை நுண்ணறிவு பற்றிய இந்தியாவின் முதல் ஹிந்தி திரைப்படம் எங்கு நடந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி மும்பை. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது போல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.